பிரைஸ் பீ டு காட். இந்த நாளிலும் கூட நம்ம கர்த்தருடைய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையை குறித்து தியானிக்கலாம் என்று நேற்று தினத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஆமாம், இன்றைக்கு முழுவதுமாக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ரகசிய வருகை குறித்தான வார்த்தைகளை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நாம் எல்லாரும் ஜெபத்தோடு கூட இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, டவுட்டுன்னு இல்லை, தெரியாமலும் போகுது, சந்தேகம் இருக்கு, இல்லவே இல்லைன்னு சொல்கிற கூட்டங்களும் இருக்குது. எப்படின்னா, இந்த ரகசிய வருகைன்றது ஒரு கான்செப்டே இல்லை, இயேசு கிறிஸ்து ஒரே முறை தான் பூமிக்கு வரப்போகிறான்றத நம்பிக்கை நிறைய விசுவாசிகள் இருக்குது. நிறைய வேத வேதத்தை படித்தவங்களுக்கும் இல்லை ஊழியக்காரர்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்குது. ஆனால் வேதத்தில் எல்லாவற்றுக்குமே கர்த்தர் நமக்கு ஆதாரமாக எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ரகசிய வருகைன்ற வார்த்தையில் நமக்கு புரிஞ்சது ஒரு ரகசியம். இந்த ரகசியம் யாருக்கு வெளிப்படுத்துதுன்னா, தேவ பிள்ளைகள் யாவருக்கும், உண்மையாய் தம்மை பற்றி கொள்ளுகிற யாவருக்கும் ரகசியத்தை தேவன் அருள செய்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு ரகசிய வருகை இல்லை இல்லைன்னு பேசுகிற கூட்டத்துக்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்குள்ள முதல்ல அந்த விசுவாசம் நம்பிக்கை இருக்கா? நீங்கள் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை இருக்குன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தை தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேளுங்க. ஏன்னா இன்றைக்கி நாம் வேத பகுதியை நம்ம வாசிக்கிறோம். வாசித்துட்டு நாம் இதை இதை விசுவாசியாத ஜனங்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல போகிறோம். நம்ம வெறும் வார்த்தையாக சொல்ல போகிறதில்ல, இந்த வசனங்கள் எல்லாம் அவங்களுக்கு நம்ம காண்பிக்க போகிறோம். இந்த வசனங்கள் இப்படி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு, இது இதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வசனத்தை வைத்து நம்ம பேசும் பொழுது இந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் அவங்க இருதயத்துக்குள்ளே கிரியை செய்யும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, வாங்க நாம் இன்றைய தியானத்துக்கு நம்ம கடந்து போவோம். இன்றைக்கு ரகசிய வருகை குறித்தான வேத பகுதி முதலாவதாக பழைய ஏற்பாட்டில் உன்னத பாட்டை நான் எடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னடா உன்னத பாட்டில் இப்படி ஒரு ரகசியம் இருக்கா அப்படின்னு நாம் பார்க்கலாமா? ஆச்சரியப்படுறீங்களா? அதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க தான். இதில் நிறைய காரியங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 கான்வர்சேஷன் தான் மோஸ்ட்லி நடக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா, உன்னத பாட்டில் மணவாளன் மணவாட்டி, இது சாலமன் எழுதின உன்னத பாட்டு. இது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம், இது ஒரு கவிதை நூல், இது ஒரு பொயட்ரி ஃபார்மில் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விதத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் முக்கியமாக இதில் நிறைய தேவ ரகசியங்கள் இருக்குது. மணவாளனோடு இடைப்படுகிற சம்பவங்கள், அன்பின் தழுவுதல், இப்படி இதில் நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அது ஒரு ரொமான்டிக் புக்குன்னு கூட சொல்லுவாங்க. இதில் தான் இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நேராக வசனத்துக்கு நேராக கடந்து போகலாமா? வாசிக்கிட்டோமா? நான் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் நான் வாசிக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பாருங்கள். என் சகோதரியே, நான் போடப்பட்டது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். மணவாளன் மணவாட்டி மணவாளன், இதை குறித்து வெளிப்படுத்துதலும் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் தொடர்ந்து வாசிக்க போகிறோம். தொடர்ந்து வாசிக்கலாமா? என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்தவர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே, புசியுங்கள், பிரியமானவர்களே, குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். 2ஆம் வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. மணவாட்டி சபை என்ன பண்ணிடுச்சுன்னா, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் தூறலினாலும் நிறைந்திருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட சபை, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் ஆவிக்குரிய உறக்கத்தை நோக்கி சென்றுட்டாங்க, நித்திரை பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. நித்திரை மயக்கத்தில் என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய வருகையை அசட்டை பண்ணி விட்டதால் இங்கே கர்த்தருடைய சத்தம் இங்கே கேட்கப்படுகிறது. இங்கே சொல்கிறாரு, கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கதவை தட்டுறாரு. என்னுடைய பிரியமே, நீ கதவை தர, நான் உன்னோடு கூட வர விரும்புகிறேன் என்று சொல்ல சத்தம் கேட்குறேன். ஆனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? 3ஆம் வசனம், என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவின் துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது.
அப்ப பாருங்க, இங்க வந்து கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். சபைய என்ன பண்ணிக் கொண்டிருக்கிறார்? எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். "கதவைத் திற, நான் வந்து உன்னை பார்க்கும்படி விரும்புகிறேன். உன்னோடு கூட சேரும்படி விரும்புகிறேன். மணவாட்டியே கதவைத் திற." இதுதான் கர்த்தருடைய அழைப்பின் சத்தம், ஆயத்தப்படுத்துகிற சத்தம். ஆனா, இங்க சபை என்ன பண்ணிக் கொண்டிருக்கு? நித்திரை மயக்கத்தோட இருக்கு. இங்க என்ன பண்றது? வஸ்திரத்தை கழற்றி போட்டேன். அப்போ வஸ்திரம் என்று சொல்லும்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரால இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்ட யாவரும் நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு நீதியின் வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பை உடுத்திக் கொண்ட நாம, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம, இந்த உலக வழக்கத்தின்படி நாம் என்ன பண்றோம்? உலகத்தோடு உலகமாய் நாம சோர்ந்து போய் அவருடைய வருகைக்கு ஆயத்தம் இல்லாமல் நாம கொஞ்சம் அசதியா இருக்கும்படிக்கு நம்ம என்ன பண்றோம்? அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம களைத்து போட்டு விட்டோம் என்று சொன்னால், நமக்கு அங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம என்ன பண்ணுவோம்? கேட்க முடியாம போகுது. கேட்டாலும் எழுந்து நம்ம ஆயத்தமாகும்படிக்கு முடியாம, நாம இந்த உலகத்துடைய சிற்றின்பங்கள் நம்மள அப்படியே லேசினஸ்க்குள்ள கொண்டு போகுது. இந்த வார்த்தை நெறைய பேர் கேட்டிருக்கலாம். நெறைய கவுன்சிலிங்க நீங்க பண்ணியிருக்கலாம். இல்ல கவுன்சிலிங் பண்ணவங்ககிட்ட இந்த செய்திய கூட கேட்டலாம். என்னன்னா, இப்போ ஒரு பையனும், பொண்ணும் ரொம்ப வருஷம் லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க கிட்ட வந்து நீங்க கவுன்சிலிங் குடுக்குறீங்க. "அம்மா நீ வந்து பண்ற இந்த வயசுல நீ இப்படி பண்ற. இப்படி லவ் பண்ற விஷயங்கள்லாம் தப்பு." அப்படின்னு ஒரு சில ஆலோசனை கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, "இல்ல நானு ரொம்ப வருஷமா நானும் அவனும் ரொம்ப வருஷமா நாங்க லவ் பண்ணிட்டோம். அவன விட்டு பிரியறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. விட்டுட்டு வர மனசே இல்ல. நான் எப்படி அத விட்டுட்டு வருவேன்ற" ஒரு அவங்களுடைய பதில நாம கேட்டிருக்கிறோம். அந்த இத விட்டுட்டு என்னால எப்படி வர முடியும்? இதில நான் சார்ந்து இருக்கிறேன். நான் விட்டுட்டு வர முடியாதுன்னு. அதே நிலைமை தான் இன்றைக்கு சபைக்கும். சபை வந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு, உலக சிற்றின்பங்கள் மேல் அதிகமாய் நாட்ட வைத்த பிறகு, கர்த்தர் கூப்பிடும் பொழுது, அவ்வளோ சீக்கிரமா நம்ம விட்டுட்டு வர்றதுக்கு நம்முடைய ஆத்துமாவும், ஆவியும் ஏங்க என்ன சொல்றது? அது வந்து விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லாம அங்கேயே அமர்ந்திருக்குது. அப்ப இங்க கர்த்தர் கூப்பிடுறாரு. கீப் நாக்கிங் த டோர். கர்த்தர் கூப்பிடுறாரு. எழுந்து வா. துவாரத்தின் வழியாக கூட என்ன பண்றாரு? வசனம் அழகா போட்டிருக்கு. என் நேசர் தமது கையை கதவின் துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. ஐயோ! இவ்வளவாய் கூப்பிடுறாரு. ஆனாலும் கூட என்னால எழுந்து அந்த ஆயத்தத்துக்குள்ள வர முடியல. இன்னைக்கு சபை எப்படிப்பட்ட ஆயத்தம்? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லா இடங்களும் போய்க் கொண்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவோட வருகை சமீபமா இருக்கு. மனம் திரும்பி சுவிசேஷத்தின் மேல் நம்பிக்கை வையுங்க. சபை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் வந்துவிட்டது. எவ்வளவோ எச்சரிப்பு சத்தத்தை சபை கேட்டும் கூட, ஒரு மந்தாரமாய், ஒரு ஒரு மெத்தனமாய், ஒரு சோர்வோடு கூட சபை காணப்படுது. நீங்க வசனத்தை என்ன பண்றாங்க? வாஞ்சையாய் கேட்கறாங்க, தாகமா கேட்கறாங்க. ஆனா ஆயத்தம் இல்லாதபடிக்கு இன்னைக்கு நம்ம ஒரே இடத்துல வஸ்திரங்கள் கழன்று போயி, திருப்பவும் எப்படி நான் எழுந்திருப்பேன்? திருப்ப நான் எப்படி நடப்பேன்? திருப்ப எப்படி கதவ திறப்பேன்ற ஒரு லேசினஸ் நிமித்தமாக அந்த 10 கன்னிகைகளோட வாழ்க்கைய யோசித்து பாருங்க. அந்த 10 கன்னிகைகள் எப்படி இருந்தாங்க? 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க. மிச்சம் 5 பேர் ஆயத்தம் இல்ல. ஆனா அந்த 10 பேருமே கிறிஸ்தவர்கள் தான். ஆனா இந்த இந்த 10 கன்னிகை குறித்து நம்ம வருகிற நாட்கள்ல நம்ம இன்னும் டீப்பா நம்ம பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு நான் அந்த 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட ஆயில், அதாவது ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட ஃபுல்லா வச்சுட்டு இருந்தாங்க. இன்னொருத்தர்கிட்ட அந்த அபிஷேக ஆவியானவர் இல்லாதபடியால அவங்க என்ன பண்ட்டாங்க, ஒரு ஆயத்தம் இல்லாதபடிக்கு இந்த உலகத்தோடு உலகமா தூங்கிக் கொண்டிருந்தாங்க. என்ன நடக்குது தெரியுமா அப்புறம்? அப்படியே 5ஆம் அதிகாரம் பின்பகுதி எடுத்து வாசிங்களேன். பின்பகுதியில இதுதான் கர்த்தருடைய என்ன வார்த்தை எப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. என் என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். எழுந்துட்டாங்க. பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளைப்போளமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளைப்போளமும் வந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன். என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. இங்க பாருங்க, அவங்க எழுந்து புறப்பட்டு வராங்க. பூட்டின கைப்பிடிப்பை கைகள வச்சு திறக்குறாங்க. திறந்தா வெளிய பார்த்தா, அங்க நேசர் இல்ல. அவர் போய்விட்டார். அவரை காணவில்லை. ராப்சர் என்பது ஒரு
ஒரு அது ரொம்ப நேரம் நடக்கிற விஷயங்கள் அல்ல. அது ஒரு எவ்வளோ செகண்ட்ஸ் தான், ஒரு செகண்ட்ஸ், ஒரு நிமிடமோ அவ்வளோதானே தவிர நீண்ட நேரம் இயேசு கிறிஸ்து காத்திருக்க போவதில்ல. கடைசி எக்காலம் தொனிக்க போகுது. ஹல்லேலூயா. வசனத்தில தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். அதில வசனங்கள் இன்னும் கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. இங்க பார்க்குறோம்ல, இங்க வந்து அந்த மணவாட்டி திருச்சபை வந்து இயேசு கிறிஸ்து வந்துட்டு தட்டும்பொழுது அவங்களுக்கு காதுகளுக்கு சத்தம் கேட்குது. ஆனா இந்த ஆயத்தப்படாதபடிக்கு அவங்க சோர்வுலோடு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க எழுந்து வந்து கதவை திறந்து பார்க்கும்பொழுதோ, ஆண்டவர் சத்தம் வந்து நின்ன ஆண்டவர் அவங்களை விட்டு கடந்து போய்விட்டார். அதுக்கப்புறம் அவங்க தேடுறாங்க, காண முடியல. அதுக்கப்புறம் 7ஆம் வசனம் சொல்லுது, நகரத்தில் திரிகிற காவலர்கள் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேலிருந்து என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். இத பார்த்தீங்களா? இதுதான் ட்ரிபுலேஷன் பீரியட்ன்னு சொல்லப்படுது. இந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா, நகரத்தில் தெரிகிற காவலர் என்னை கண்டு அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். இன்றைக்கு இந்த இந்த ராப்சர் ஈவென்ட்டுக்கு அப்புறம் தான் அந்தி கிறிஸ்துவுடைய நாட்கள் வருகிறது. 7 வருஷம் உபத்திரவ நாட்களுக்குள்ளாக இந்த பூமி செல்கிறது. அப்போ இன்றைக்கு சபையை எடுத்துக்கொண்டப்பட்ட பிறகு கைவிடப்பட்ட ஜனங்களுடைய நிலைமை இதுதான். என்னன்னா, அங்க அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில இந்த கைவிடப்பட்ட ஜனங்களுடைய நிலைமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க காவலர்கள் அவர்களை அடித்து, துன்புறுத்தி, காயப்படுத்தி, அப்போ பெரிய ஒரு ஈவென்ட் நடக்கும். உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்ற 2ஆக பிரிக்கப்படுது. இந்த வேத பகுதியை நான் வேகமா படிச்சு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நிதானத்தோடு, ஜெபத்தோடு கூட இந்த 5ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணோட்டத்துல படிங்க. மணவாளன், மணவாட்டி, இயேசு கிறிஸ்துவும் நானும், இயேசு கிறிஸ்துவும் திருச்சபையும் என்ற அந்த கண்ணோட்டத்துல நீங்க தொடர்ந்து படிக்கும்போது தான் இந்த வசனங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ரகசிய வருகை குறித்தான செய்தி அடங்கி இருக்கு. அல்லேலூயா. இந்த உன்னத பார்த்த 5ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 7 வரைக்கும் அப்படியே படிங்க. அதுக்கப்புறம் வந்து என் நேசர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்பட்ட வசனங்கள்லாம் நீங்க பார்ப்பீங்க. என் இயேசு எப்படிப்பட்டவர், அழகானவர், அவருடைய தலை எப்படி இருந்துச்சு, அவர் அழகு எப்படிப்பட்ட சொல்லி தொடர்ந்து நாம் அப்படியே வசனங்கள் போவோம். இது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய வருகை குறித்தான ஒரு டீப்பான ஒரு வெர்சஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, யோவேல் எடுத்துக்கொள்ளுங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவேல் 2:16. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. ஹல்லேலூயா. இதுவும் ராப்சரை குறித்து, அதாவது ராப்சர் அது எடுத்துக்கொள்ளப்படுதல், சபை இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படி ஆகாயத்தில் செல்லுகிற ஒரு ஒரு ஈவெண்ட் தான் ராப்சர் என்று சொல்லப்படுது. இங்கே பாருங்க, ஜனத்தை கூட்டுங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்க, முதியோரை, பிள்ளைகளை, பால் உண்கிற குழந்தைகளை கூட என்ன பண்ணுங்க, நீங்க கூட்டுங்கள். பாருங்க, எல்லாருக்குமே அழைப்பு. பால் குடிக்கிற குழந்தை கூட ஒருத்தரை விடாம எல்லாரையுமே கர்த்தர் அழைக்கிற எதற்காக தெரியுமா? மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. ஹல்லேலூயா. எங்க புறப்பட்டு போறாங்க? அவங்க புறப்பட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா, அந்த மத்திய ஆகாயத்தில் மணவாட்டியாக திருச்சபை மணவாளனை சந்திக்கும்படி ஆயத்தமாகி புறப்பட்டு போகிற சம்பவத்தை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. யோவேல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில். அப்போ இதுவும் கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவும் இந்த காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள். இது மாத்திரமல்ல, இந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் முழுவதுமே ரகசிய வருகையையும் அப்புறம் வந்து அந்தி கிறிஸ்துவோடைய ஆட்சியில் நடக்க போகிற சம்பவங்களையும் குறித்து நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் அப்படியே 1ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலே சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, 1ஆம் அதிகாரத்துலேருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரிபுலேஷன் ஆன்டிகிரைஸ்ட் கவர்மெண்ட் நடக்கிற போகிற அந்த சூழ்நிலை நடக்க போகிற சம்பவங்கள். அதுக்கப்புறம் தான் 15ஆம் வசனத்தில் நம்ம செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்குது. அப்போது அந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் மோசமான நிலைமையில் போடப்பட்டிருக்கும். அது எப்படி இருக்குது தெரியுமா? 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அது மப்பும் மந்தார்வமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்கள் மேல் பரவுவது போல பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் பரவும். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். அது அப்படியே கீழே வந்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த அந்தி கிறிஸ்துவரின் நாட்களில் இருக்கிற இராணுவ படை எப்படிப்பட்டது,
இன்றைக்கு இத குறித்து நான் இன்னொரு வாட்டி வேத பக்கத்தில நான் எடுக்கிறேன். இந்த அந்தி கிறிஸ்துவுடைய நாட்கள்ல எதெல்லாம் பயன்படுத்த போகுது என்று சொல்லிட்டு ஒரு சின்ன ஹிண்ட் கூட. அந்தி கிறிஸ்துவுடைய நாட்களில அதிகமாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு போர்கள் யாருன்னா ஏஐ டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ் தான் அதிகமாய் பயன்படுத்த போகுது. அது என்னென்னலாம் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இந்த 2ஆம் அதிகாரத்தில தேவன் முன்றே எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் அதை உங்களுக்கு சொல்லப் போவதில்ல. வருகிற நாட்களில இந்த செய்தியை குறித்து அதிகமாய் சிந்திப்போம். இப்பொழுது நாம பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல நம்ம 2 பகுதிய நாம வாசித்தோம். எதற்காகன்னா, எந்த ஈவென்ட் சொல்லப்பட்டிருக்குன்னா, ரகசிய வருகை குறித்து நாம இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது புதிய ஏற்பாட்டுல நாம வந்துட்டோம். புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 51, 52. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. இதுதான் ராப்சர் ஈவென்ட். இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு ரகசியம். இது ஒரு ரகசிய வருகை என்பது ரகசியத்தை குறிக்கிறது. ரகசியம் என்பது எல்லாருக்குமே வெளிப்படையாக சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இயேசு வரப்போறான்றது தெரியும். ஆனால் ரகசிய வருகைன்றது குறித்து ரகசியத்தை ஒரு சிலர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அநேகர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து வரப்போறான்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க தான். இந்த கிறிஸ்டியன்ஸ் மாத்திரம் இல்லை, முஸ்லிம்ஸ் சொல்றாங்க, இந்துஸ் சொல்றாங்க. எல்லா மதமும் ஒத்துக்கொள்றது இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. ஆனா ரகசிய வருகைன்றத குறித்தான ஒரு ஒரு பேச்சு வழக்கே இன்னைக்கு நெறைய இடங்கள்ல இல்ல. அப்போ 2 வருகை இருக்கா? ஆமா, 2 வருகை இருக்கு. ஃபர்ஸ்ட் வருகை ரகசிய வருகை, 2வது வருகை பகிரங்க வருகை. இதை குறித்து நான் வருகிற நாட்கள்ல சொல்றேன். ரகசிய வருகைக்கும் 2ஆம் வருகைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? வேறுபாடுகள் என்ன? நடக்கிற காரியங்கள் என்ன? அப்போது எந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? தேசங்கள் எப்படி இருக்க போகுது என்பது குறித்தான தெளிவான விளக்கத்தை வசனத்தோடு கூட அடுத்த பதிவில நான் பதிவிடுறேன். இன்றைக்கு நாம ரகசிய வருகையை குறித்து மட்டும் நாம பார்க்கலாம். இங்க சொல்லப்பட்டிருக்கு, இது ஒரு ரகசியம். நான் அதை உங்களுக்கு சொல்றேன். நீங்க நித்திரை அடைவதில்லை. கடைசி எக்காலம். அல்லேலூயா. இதுதான் ஒரு பிக் சைன். இந்த கடைசி எக்காலம் யாருக்கு கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 10ஆம் அதிகாரம் 3:5 சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ஆடுகள் அவர் சத்தத்தை கேட்கும். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பர் ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டு போயிட்டு இருக்கான்னு சொன்னாங்கன்னா, அப்போ அந்த மேய்ப்பரின் சத்தத்தை தன் ஆடுகள் கண்டிப்பாக அறிந்து கொள்ளும். இன்றைக்கு நாம இயேசு கிறிஸ்து தான் மேய்ப்பர். நாமெல்லாம் ஆடுகளா இருக்கிறோம். நாம கர்த்தரின் சத்தம் எது நம்ம அறிந்து கொள்ள இருக்கிறோம். நீங்க எப்பவுமே பாருங்க, நம்ம இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை நோக்கி எத்தனையோ செய்திகள் வந்து கொண்டிருக்கு. அது எல்லாவற்றையும் நிதானித்து அறியத்தக்கதான கிருபை நமக்கு வேண்டும். ஒரு பக்கம் இந்த பக்கம் சினிமா பாடல்கள் காதுல ஒலிக்கும். இந்த பக்கம் கர்த்தருடைய வசனங்கள் ஒரு பக்கம் நம்ம காதுல தொனித்துட்டு இருக்கும். இங்க ஒரு பக்கம் 4 பேர் நம்மளை புகழுவாங்க. இந்த பக்கம் ஒரு 4 பேர் நம்மளை இகழுவாங்க. எவ்வளவோ செய்திகள் இந்த காது நாள்தோறும் கேட்டுக்கொண்டிருக்குல்ல. இந்த சூழ்நிலையில நாம என்ன செய்ய வேண்டும்? இந்த சூழ்நிலையில நாம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? கர்த்தருடைய சத்தத்தை நாம கேட்க பழக வேண்டும். ஏன்னா இந்த பூமி இந்த கடைசி நாட்கள் ரொம்பவுமே ஃபாஸ்டா ஓடிக்கொண்டிருக்கு. நமக்கு இன்னைக்கு உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லாதபடிக்கு நாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் நாம அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில் நமக்கு அதிகமாய் கவனம் செலுத்த வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு என் கூட என்ன பேச போறாங்க, இன்றைக்கு கர்த்தர் என் கூட என்ன கருத்தை வெளிப்படுத்த போறாங்கன்ற ஒரு வாஞ்சியோடு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்க வேண்டும். ஆமென். இந்த நாட்கள் நமக்கு ரொம்பவும் குறுகிய நாட்கள். இயேசுவுடைய வருகை எப்போ இருக்குன்னு நமக்கு தெரியாது. இங்க வசனம் சொல்லப்பட்டு கடைசி எக்காலம் தொனிக்குமா. இந்த எக்கால சத்தம் யாருக்கெல்லாம் கேட்கும்னா, யார் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமே இந்த எக்கால சத்தத்தை அவர்கள் காதுகள் கேட்கும். அந்த கேட்கும் பொழுது ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதுல நம்ம எல்லாருமே மறுரூபமாக்கப்படுவோமா. எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தவங்க அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யார் எழுந்திருக்காங்க தெரியுமா? அந்த எக்காலம் தொனிக்கும் போது ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் முதலாவதாக எழுந்து கொள்வாங்க. அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. இதே வசனத்தை நான் இன்னும் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும்
பிரதான தூதரின் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாய மரத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்கள் ஒருவரை தேற்றுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இதுதான் நம்ம தேற்றுதலுக்குரிய ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கும்படி மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறாங்க. அவர் பாதை பூமியில் படப்போவதில்லை. நல்ல நோட் பண்ணிக்கங்க. அவர் பாதை பூமியில் படப்போவதில்லை. அது பூமியில் படுகிற நிகழ்வு இரண்டாம் வருகை, செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அது பகிரங்க வருகை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்க அவர் மத்திய ஆகாயத்தில் தான் அவர் நிற்பார். அங்கே தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம சபை மீட் பண்ண போகுது. மணவாட்டி மணவாளனை சந்திக்கிற இடம் எது தெரியுமா? மத்திய ஆகாயம். அல்லேலூயா. அப்போது இன்றைக்கு கர்த்தர் ஒருவேளை அவர் வருகை தாமதிக்குமானால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து மரிக்க வேண்டும். இல்லை அவர் வருகை இன்றைக்கு இருக்குமே சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ள கரைப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்போ 3 பகுதியில் ஒரு பரிசுத்தத்தை வேண்டும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றமற்றதா இருக்கும்படிக்கு நம்ம காத்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ வேண்டியிருக்கு பாருங்களேன். வாலிபன் தன் வழி எந்த சுத்தம் செய்வான்? வசனத்தை தன்னை காத்து கொள்வதனால் தானே. வசனம் சொல்லுதில்ல. இன்றைக்கு நம்ம வேத வசனத்தை நம்ம படிப்பது மாத்திரமில்லை, அந்த வேத வசனங்களை நம்ம உடுத்தி கொள்ள வேண்டுமா? சத்தியத்தை எடுத்து நாம் என்ன பண்ணணுமா? சத்தியத்தை நாம் மேய்ந்து அவைகளை நாம் உட்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. அதனால் இந்த உலகம் தூங்குவது போல் நம்ம தூங்கிட்டு இருக்க முடியாது. நிறைய ரகசிய வருகை குறித்தான செய்திகளை கேளுங்க, ஆயத்தமாகுங்க. கடைசியாக இன்னொரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தீத்து 5வது நாள். அது இயேசு கிறிஸ்து நாள் என்று எப்படி சொல்லப்பட்டிருக்கு? தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மகிமை பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு போதிக்கிறது. எதிர்பார்த்து கொண்டிருக்குமே நமக்கு போதிக்கும். எப்படின்னா, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு. எது அந்த ஆனந்த பாக்கிய சந்தோஷம்னா அந்த ரகசிய வருகை. மகா தேவனும் நம்ம இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகுதல், மகிமையின் பிரசன்னமாகுதல். ஹல்லேலூயா. வான மண்டலத்தில் இருள் ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்குது. பிசாசுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது தெரியுமா? அது வான மண்டலங்களில் இருக்குது. அப்போது பிசாசு அந்த இடத்துல தான் தன்னுடைய கூடாரம் அமைத்து அவன் பூமிக்கும் பரலோகத்துக்கும் இடையே தான் தன்னுடைய சிங்காசனத்தை போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வரும்பொழுது பிசாசானவன் கீழே தள்ளப்பட வேண்டும். அந்த மத்திய ஆகாயத்தில் பாருங்கள் என்ன நடக்குதுன்னா, ஒரு மகிமையின் பிரசன்னமாகுதல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மத்திய ஆகாயத்தில் மகிமையான ஒரு பிரகாசம் அடையும். அதை எதிர்பார்க்கிறபடி தான் நாம் என்ன பண்ணுறோமா? காத்து இருக்கப்பட்டிருக்கிறோம், போதிக்கப்பட்டும் இருக்கிறோம். அப்போ பாருங்கள், அந்த ஆனந்த பாக்கியத்துக்கு நாம் என்ன பண்ணணுமா? காத்து இருக்கணுமா? எதிர்பார்த்து கொண்டு இருக்கணுமா? ஆயத்தப்பட்டு இருக்கணுமா? வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த ரகசிய வருகையை குறித்து இன்னொரு வசனம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 7ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவனில் நீக்கப்பட முடியாது, அது வெளிப்படாது. நீக்கப்படும் பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அடித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். ஆமென். அக்கிரமத்தின் ரகசியம் என்ன தெரியுமா? அது இன்றைக்கு எது தடை செய்கிறது? தடை செய்கிறவன் நீக்கப்பட்டால் வழியே அந்த நாள் வெளிப்படாதான். அல்லேலூயா. தடை செய்கிறவன் யார் தெரியுமா? இன்றைக்கு நீங்களும் நானும் தான் தடை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்கிற ஜனங்கள், ஜெபிக்கிற மனுஷன், ஜெபிக்கிற சபை இன்றைக்கு அந்தி கிறிஸ்து வர முடியாமல் பிசாசின் கிரியைகள் நடைபெறாமல் நாம் தடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை கொண்டு தான் நாம் இன்றைக்கு ஜெபித்து சத்துருவுடைய சகல தந்திரம் முறியடித்து கொண்டிருக்கிறோம். அதனால் அவனுடைய
முழு செய்கைகளையும் இன்றைக்கு பூமியில அவனால செயல்படுத்த முடியாததுக்கு காரணம் யாரு? தடை செய்றது யாருன்னா, ஜெபிக்கிற நாம. நமக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியாகிய தேவன் இருக்கிறார். அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறதுனால, அவர் ஆவியோடு விண்ணப்பத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதுனால நமக்குள்ள இன்றைக்கு பிசாசு கொண்டு வருகிற சகல தடைகளையும் ஆவியானவர் அவர் மேற்கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இணைந்திருக்கிறவர். நம்மோடு கூட ஆவியில கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிறவர். அவர் தான் தடை செய்து கொண்டிருக்கிறார். தடை செய்கிறவன் யாரா? நாம தான். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியான தேவன் நம்ம ஆயத்தமா இருக்கிற நாம இயேசுவுடைய ரகசிய வருகையில கடைசி எக்காலம் தொனிக்கப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, ஆயத்தமா இருக்கிற என்னுடைய ஜனங்களே வாங்கன்னு கூப்பிடும் பொழுது இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை எங்கே கொண்டு போவார்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தமாக்கப்பட்ட திருச்சபையாகிய நம்மை, சபையாகிய நம்மை, விசுவாசியாகிய நம்மை, பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை எடுத்து கொண்டு போய் இயேசுவுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பது. அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய ஒரு ஆயத்தப்படுத்துகிற வேலையா இருக்கிறது. இன்றைக்கு இந்த நிகழ்வு நடந்தப்பட்ட பிறகுதான், இந்த நீக்கப்பட்ட பிறகுதான் அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அதுதான் அந்தி கிறிஸ்து. அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சத்தத்தில் அழிப்பார். எப்போது அந்த வருகையின் பிரச்சனை எப்போ தெரியுமா? அதுதான் 2ஆம் வருகை. இதெல்லாமே ரகசிய வருகை குறித்தான வேத பகுதிகள். இவ்வளோ நேரம் இங்கே கேட்டது எல்லாமே நான் ரொம்பவும் வேகமாக படபடப்பாக பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதிகமாக உண்டு. அதனால் இதை நான் ரொம்ப வேகமாக நான் இதை உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைமில் இந்த சொல்லப்பட்ட வசனங்களெல்லாம் மெடிடேட் பண்ணுங்கள். நிறைய வேத பகுதிகளில் நமக்கு மறைக்கப்பட்டு ரகசிய வருகை மறைக்கப்பட்டு இருக்கலாம். அல்லேலூயா. அதனால் ஆவியானவரை பிடித்து கொள்ளுங்க. அவர் நமக்கு சகல சத்தியத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. நம்ம நோக்கமெல்லாம் ஒன்று தான். நம்ம உயிரோடு இருக்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை இருக்கலாம். நம்ம மரித்து போனாலும் எப்படி இருந்தாலும் சரிங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், எப்படி இருந்தாலும் சரி நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும். ஒரே ஒரு நமக்கு நோக்கம் என்னென்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தருக்குள்ளே வாழுவேன். அல்லேலூயா. நான் உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட நான் கர்த்தருக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையை நான் விரும்புவேன். அதை தான் நம்ம அதிகமாய் நம்ம வாசிக்கணும். அதுதான் நம்ம ஒழுங்காக நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய வசனத்தை நாம் படித்து அதுமாதிரி நடக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். சரிங்களா? சரி, இன்றைக்கு இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால், இன்னும் கிளாரிட்டி வேணும் என்று சொன்னால், இன்னும் தொடர்ந்து வசனங்களை தியானிங்க. தொடர்ந்து நம்ம தியானிக்கும் பொழுது இந்த வசனங்கள் நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். நம்ம ஜெபம் பண்ணலாமா? தேவ ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட அப்பா, நீர் எங்களுக்கு காண்பித்த இந்த ஒவ்வொரு வசனங்களுக்காகவும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் கர்த்தர். அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்கள் படித்த ஒவ்வொரு வசனங்களிலும் உம்முடைய வருகை குறித்தான செய்திகள் அடங்கி இருக்கப்பா. அது எங்கள் கண்களுக்கு அது ஒரு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும், ஒரு ஆயத்தத்தை கொடுக்கட்டும். ஆண்டவரே, வேத பகுதியை நாங்கள் வாசித்த ஒவ்வொரு பகுதியிலும் உடைய ரகசிய வருகை உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இது அறியாத ஜனங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லத்தக்கதான கிருபையின் வார்த்தைகள் எங்கள் வாயில வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை அநேக ரகசிய வருகை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க கிருபை செய்தரலும். தேவ ஆவியானவரே, எங்களை நடத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உம்முடைய வல்லமையுள்ள கரத்திற்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. அவங்களுக்குள்ள இருக்க எல்லா சந்தேகத்தையும் கர்த்தர் நீங்கள் விலக்கி உம்முடைய வார்த்தையின் நிறைவை அவர்களுக்குள்ள கொண்டு வந்து அவர்கள் உமக்காக எழுப்பி பிரகாசிக்கவும், உங்களுடைய வருகை அநேகருக்கு எடுத்து சொல்லவும், ரகசிய வருகை இருக்கு என்பதை குறித்தான வெளிப்பாடுகளை அவர்களுக்கு தந்து அநேகருக்கு எடுத்து சொல்லுகிற பிள்ளைகளாய் நீர் மாற பண்ணும்படியாக செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க உங்களுடைய வருகைக்கு என்று எங்களை ஆயத்தப்படுத்துங்க. அந்த எக்கால சத்தம் எங்கள் காதுகளுக்கு துணைக்கும்படி எங்களுக்கு ஒரு ஆயத்தத்தை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் நாங்கள்
கேட்டிருக்கிறோம். இவைகள் நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்க ஆவி, ஆத்தும, சரீரம் முழுவதும் அப்பா அது கரையில்லாமல், பிழையில்லாமல், குற்றமில்லாமல் என் தேவ ஆவியானவர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபையினாலும், சத்தியத்தினாலும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வீராக. உம் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி, கன, மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இவ்வேணத்தை மீட்பு இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.